पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இதயபூர்வமான இனிய நல்வாழ்த்துக்கள். கு என்று பூமி தேவிக்கு பெயர். தமிழிலும் சரி சமஸ்கிருதத்திலும் சரி ஓரெழுத்து சொற்கள் பல உண்டு. குஹு என்று சொன்னால் பூமி தேவியை குறிக்கக்கூடிய சொல். கு என்று பூமி தேவிக்கு ஏன் பெயர் வந்தது என்று வடமொழியிலே ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். காயத்தி என்று ஒரு வர்பு, வினைச்சொல். ஓலமிடுவதுன்னு அர்த்தம், அதுக்கு சத்தம் போடுறதுன்னு அர்த்தம். பூமி சத்தம் போட்டு இருக்கிறதால பூமிக்கு கூ என்று பெயர். பூமி சத்தம் போடுதா? பூமி சத்தம் போடல, பூமியில் உள்ளவங்க போடுறாங்க. எங்கே பார்த்தாலும் நாய்ஸ் பொல்யூஷன். இல்லை, அந்த பொல்யூஷனை விடுங்க. அதை விட பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டால், எப்படிப்பட்ட அம்மா தாயே பிச்சை போடுங்க, அம்மா தாயே சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு அப்படிங்கிறக்கூடிய துயர குரல்கள் ஒலிக்கக்கூடிய இடம் இது. எந்த நாட்டில் பிச்சைக்காரர்கள் இல்லையோ அந்த நாடு தான் திருமகளுடைய கடாட்சத்துக்கு இலக்கான நாடு. லக்ஷ்மி தேவி எங்கெல்லாம் இருக்கிறாளோ அங்கு நிச்சயமாக இப்படிப்பட்ட கூக்குரல்கள் வரக்கூடாது. அல்லது இந்த கூக்குரல்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு லக்ஷ்மி தேவி வரமாட்டாள். ஆகையினால் கூ என்று சொன்னது பூமியை இந்த ஓலங்களின் இருப்பிடமாக இருப்பதின் அடிப்படையில் வைத்தது என்று புரிந்து கொள்ளுங்கள். இக்குவலயந்தன்னில் என்று தமிழிலும் பாடுவார்கள். சமஸ்கிருதத்தில் உள்ள கூ என்பதை தமிழர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கூவலயம் என்று பூலோகத்தை சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலே பூமி மட்டும் கூ இல்லை, சொர்க்கம் கூட கூ தான். அங்கே சொர்க்கத்தில் ஒரே ஹாப்பியாக இருப்பாங்களே, சொர்க்கத்தில் ஜாலி தான் எல்லாருக்கும். சத்தியலோகம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த ஆனந்தம் எவ்வளவு நாளைக்கு, எவ்வளவு அப்படிங்கிற கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்கும். ஆனால் பரமாத்மா இருக்கக்கூடிய வைகுண்ட லோகத்தில் அந்த கேள்விக்கு இடமே கிடையாது. ஏனென்றால் அங்கு ஆனந்தம் முடிவற்றது, நாள் கிடையாதுங்க. அதாவது என்ன சொல்கிறோம், நாம் மனிதர்களுக்கு ஓராண்டுனா தேவர்களுக்கு ஒரு நாளுங்கிறோம். அது மாதிரி கணக்கு பண்ணி பிரம்மதேவனுக்கு எவ்வளவோ மனித ஆண்டுகள் கடந்தால் பிரம்மதேவனுக்கு ஒரு நொடி ஆகுங்கிறோம். வைகுண்ட லோகத்தில் எவ்வளோ ஆகும்னா 3000 தெரியாது. ஏன்னு கேட்டால் அது காலம் அங்கே வலிமையற்றது. அப்பேற்பட்டது வைகுண்ட லோகமெல்லாம் வர்ணிக்கிறோம். ஆக வைகுண்ட லோகம் தவிர இது எல்லா இடமும் கூ தான். வைகுண்டம் தான் கூவா இல்லாத இடம். அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பிராட்டி அங்கிருந்து இந்த கூ என்று சொல்லக்கூடிய லோகங்களிலெல்லாம் அவதரிக்கிறார். அட கிருஷ்ணாவதாரத்தில் ருக்மிணியாக அவதரிச்சா, அதை விட கொடுமை எங்கேயும் கிடையாதுங்க. துவாரகையிலேயே பிரசவம். அவளுக்கு பிரசவத்துக்கு பிறந்த வீட்டுக்கு போக முடியாது ருக்மிணியால். ஏன்னா பிறந்த வீட்டோட சண்டை. அதுதான் ஒரு ராட்சச காதல் கல்யாணம் ஆச்சு. அதனால் துவாரகையிலேயே பிரசவம் அவளுக்கு. துவாரகையில் பிரசவித்தா 4வது நாள் அவர் பிரசவித்த குழந்தையே காணா போயிடுது. அதில் அந்த குழந்தை 20 வருஷம் வரைக்கும் அவளை காப்படலை. அதில் ருக்மிணியாக அவதரித்த பொழுதும் பிராட்டி இந்த ஓலமிடு உலகத்தில் துக்கத்தை அனுபவிச்சிருக்கா. அட சத்யபாமா என்பதும் பிராட்டியினுடைய ஒரு அம்சமான பூமியின் அவதாரம் தான். அவளுக்கு நடந்த கொடுமை என்ன இந்த லோகத்தில் அவதரிச்சதில்? அவளுடைய அப்பா பிரசேனன்னு பேர், அந்த சத்ராஜித்னு பேர், பிரசேனனுடைய அண்ணன். அவளுடைய அப்பா அவர் சூரிய பகவான்கிட்டேருந்து ஒரு கல், செமந்தக கல் மணி வாங்கினார் பிரசாதமாக, அனுகிரகமாக. அந்த செமந்தக மணி இருக்கிற வீட்டில் தினம் 8 கிலோ தங்கம் வருமா. ரைட் பண்ணிலாம் பிடிக்க வேணாம், 8 கிலோ தங்கம் அந்த மணியை கொடுக்கும். அவ்வளோ வசதியான வாய்ப்பு பெற்றிருந்தார் சத்யபாமாவின் அப்பா. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மணியை தன் தம்பிக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சது கிருஷ்ணா அபகரிச்சான்னு அவதூறு சொல்லி, அதனால் கண்ணபிரானது அவதூரை தொடக்க அந்த மணியை தேடி புறப்பட்டார். தேடி புறப்பட்ட இடத்துல கரடி ராஜா அந்த மணியை